சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே அம்மே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்த்தவருக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற விஷயம் நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ளவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்த தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா. நன்றி ராஜாவே. அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் நீங்க எங்களை நடத்தி வந்த உம்முடைய ஆண்டவரை அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கால் சறுக்குகிறது என்று சொன்ன போது ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. ஆண்டவரே, மனுஷர்கள் எங்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு போன போதிலும் ஆண்டவரே நீங்க எங்களை என்றென்றைக்கும் கைவிடாத நல்ல தாயும் தகப்பனுமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறீங்க. இஷ்டவேளை காக்கிற தேவன் ஆண்டவரே, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாத்தவர், எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்ட தேவன். ஆண்டவரே, மரண கட்டுக்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்ட நேரத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்த தெய்வமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தகப்பனே உம்முடைய கிருபையா இருக்கிறதே. ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, நீர் எங்களை இணைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்களை நடத்தி வந்ததுக்கு ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்படியாக எங்களை நீங்க நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க துணையா இருந்தீங்க ஆண்டவரே. மனுஷர்கள் ஆண்டவரே எங்களை கைவிட்ட போதிலும் ஆண்டவரே, எங்களை வெறுத்த போதிலும், எங்களை மறந்த போதிலும் நீங்க எங்களை மறவாமல் நினைக்கிற நல்ல தகப்பனாக எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வலது பக்கத்தில் நீங்கள் நிழலாய் இருப்பதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் இந்த வருஷம் முழுவதும் அப்பா நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் எங்களுக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. அப்பா, எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றும் நின்றும் ஆண்டவரே நீங்களாக்கி எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீங்க தகப்பனே. உங்களுக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின்
ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. இந்த ஆண்டில் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்த போதிலும் கர்த்தர் இனி வரப்போகிற இந்த புதிய ஆண்டில் இந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறார். பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் அறிக்கை செய்து கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். உண்மையா விசுவாசத்தோடு சொல்லுங்க. புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். இந்த ஆண்டில் நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. 2025 எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள்.
நாங்கள் பட்ட துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தீர்த்து 2025க்குள்ள போகும்போது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுகிற ஆண்டு அது. இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தின் ஆண்டு 2025. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விசை அமர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமாக ஒரு நிமிஷத்தில் வந்திருக்கிறோம். இந்த 2024 ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். 2 நிமிஷம்தான் நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம். ஒரு சுருக்கமாய் ஆண்டவர், தயவு செய்து சுருக்கமாய் 2 நிமிஷத்தில் எனக்கு ஆண்டவர் இந்த 2024 இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்து என்னை ஆண்டவர் இந்த இடத்துல மாற்றினார். நீங்கள் சொல்லுகிற சாட்சி அநேகருக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் சாட்சி சொல்ல போகிறோம். சாட்சியை தயவு செய்து சாட்சி சொல்லக்கூடியவர்கள் முன்னுக்கு கடந்து வாருங்கள். 2 நிமிஷம். ஒரு கொஞ்சம் பேருக்குத்தான் அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. தயவு செய்து நேரத்தை எடுக்காமல் சீக்கிரமாக முன்னுக்கு வந்து லைனில் நின்றீங்கள் என்றால் நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். 10 நிமிஷம் தான் சொல்ல போகிறோம் சாட்சி. சாட்சி சொல்லுகிறவர்கள் தயவு செய்து கடந்து வாங்க, முன்னுக்கு வாங்க. இப்போது ஒரு பாடல், ஒரு அடியை படிக்கிறேன். நாங்கள் படித்தோம் என்னது, உங்கள் துக்கம் எப்படி மாறினது? சந்தோஷமாய் மாறினது. அது எல்லாரும் ஒற்றுக்கொள்றீங்களா? எங்கள் துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிறவர். ஆகவே நாங்கள் பாடுவோம், கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு அடி பாடும்போது தயவு செய்து சீக்கிரமாய் வாங்க, முன்னுக்கு வந்துருங்க. என்ற நேரங்கள் குறுகியதான் இருக்கிறபடியால் சீக்கிரமாக நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. தேவனால் கூடாததே, கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனால் கூடாததே, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. வேலைக்காரன் சொஸ்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சொஸ்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாததே, கூடாதது ஒன்றுமில்லையே. துதிகன மகிமையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. இது இந்த சாட்சியை விளக்கி சொன்னால் நிறைய நேரம் வேணும், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வருஷம் எனக்கு வேலையிலையும் பொருளாதாரத்திலையும் பாரிய ஒரு பிரச்சனை வந்தது. என்ற புறஜாதிகள் மத்தியில் நான் வேலை செய்கிறேன். வந்தது தேவன் தாமே எல்லா பிரச்சனையும் நீத்தி பொருளாதாரத்தில் நீக்கி திருப்பி எனக்கு அந்த வேலை கிடைக்க செய்து இப்போ அந்த வேலைக்கு தான் திரும்ப போனதுக்காக எல்லா துதியும் கன மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹோலிகோட் சபையில் ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபையும், இந்த ஹோலிகோட் சபையிலும் கிளச்சபையில் இருக்கிற பிள்ளைகளோட ஜெபமும் தான். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷத்தில், ஆனாலும் பிள்ளைகளோட ஜெபம் எங்களை தாங்கி எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்துச்சு. வியாதிகள், மற்றபடி சொந்த பந்தங்களால் வந்த பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், வேலை செய்கிற இடத்துல போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எங்களை எடுத்து போட்டு இரவும் பகலுமாக ஜெபிப்பதற்கு சபைக்காக எங்களுக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்காரு. அதுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை ஜீவனோடு இந்த இடத்துல வச்சு சாட்சியாக 17 வருஷம் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த சாட்சி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால் போன வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4வது நாள் வரைக்கும் போராட்டம். அப்படி ஒரு போராட்டம். என்ன போராட்டம்னா, எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர் ஷாம்பர் வச்சுருக்கிறாரு. அதில் என்ன ஒரு இது ஆயிடுச்சுனாக்கா, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அவர் வந்து இந்த அனிமல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த கம்பி வேலி போட்டிருந்தாங்க. அந்த கம்பி வேலியில் என்னாச்சு, எலக்ட்ரிக் போட்டதுனால அது என்ன ஆகிடுச்சு, மழை நேரத்தில் ஒரு ஆள் அந்த பக்கம் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். அந்த இடத்துல அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கேஸ் ஆகி ரொம்ப போராட்டம். ஆனால் ஆண்டவர் வந்து என்னையும் எங்கள் அக்காங்களையும் என் அக்கா மகனையும் எங்கள் அக்கா வீட்டுக்காரையும் அக்கனி மதில் போட்டு வேலி போட்டு பாதுகாத்துக்கிட்டார். போலீஸ் ஒரே பிடிவாதமாக அதை பிடிச்சே ஆகணுன்னு ஒரே கங்கனை கட்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் பாதுகாத்து எங்களை வந்து நல்லபடியாக விடுதலை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூம் ஜெபத்தில் நான் வந்து அநேக நாட்களாக வந்து ஜெபிக்கிறேன்னா, என்னுடைய பிரயாணத்துக்காக வந்து என்னுடைய தாய்மார்கள் பாஸ்டர் எல்லாருமே வந்து எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருந்தாங்க. வெட்டிங் பேசி 7 வருஷத்துக்கு பிறகு தான் கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ 7ல் தான் அநேகமான காரியங்களை கர்த்தர் செய்கிறபடினால அப்போ நான் ஆண்டோட்டு நான் ஜெபிச்சிருந்தேன். இந்த ஆண்டு விழா வந்து 7/7 வர்றபடினால இந்த ஹோலி கோட் மினிஸ்ட்ரி அந்த ஆண்டு விழாவுக்கு நான் நிற்கணும்னு சொல்லி வந்து நான் ஆண்டோட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கர்த்தர் எனக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி விசா கிடைக்கவும், உடனடியாக டிக்கெட் போட்டு 5ஆம் தேதி வரவும், அடுத்த நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரவும், இன்னுமாக வந்து 7ஆம் தேதி 7ஆம் மாதம் ஆண்டு விழாவுக்கு வந்து நிற்கவும் கர்த்தர் கிருபை செய்தபடினால, எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டதுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சுக்கு வந்து நான் 3 வருடம் ஆறுது. எனக்கு நல்ல தகப்பனாரையும் தாயாரையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆவிக்குரிய தகப்பனார் தாயாரும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல சகோதரியை கொடுத்துருக்குறாங்க. நிறைய தாய்மார்களை கொடுத்துருக்காங்க. இதை கர்த்தரால் உண்டு பண்ண இது ஒரு கிருபை. அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என் கணவரின் ஆண்டவர் ஊழியத்தில் நல்ல ஆவியில் இன்னுமா அநேகத்துக்கு ஓடுறதுக்காக அவர் ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அநேக பேரை சந்திக்கிறதுக்கு இப்போ அநேக காரியத்தில் அவர் நிறைய காரியங்களை ஆண்டவரோடு இடப்பட்டு கொண்டுட்டு இருக்கிறாரு. அது எல்லாம் தேவனால் மாத்திரம் தான் கூட முடியும். இந்த சபையில் உள்ள மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு டிசம்பர் மாதம் சரியான போராட்டம், சரியாக கஷ்டப்பட்டேன். ஆனால் சூமில் எத்தனையோ பேர் எனக்காக ஜெபித்தீங்க, எத்தனையோ அம்மாக்கள் விசாரிச்சிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணின நிறைய சகோதரிகள், அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக எங்களோட பாஸ்டருக்கும் தாயாருக்கும் நன்றி சொல்லணும். ஏனெண்டா எந்த நேரத்திலும் அவங்க எனக்காக ஜெபிக்கிற, அவர்கள் எந்த சாமத்தில் எடுத்தாலும் எனக்காக ஜெபிக்கிற ஒரு தாயின் தகப்பனும் ஆண்டவர் அந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு விடுதலையை தந்து இன்றைக்கு நான் நிற்பதண்டா அவருடைய கிருபை. அதே போல் எங்களோட மகனுக்கு லைசன்ஸ் காரியத்தை வாக்கிய பண்ணியிருக்கிறார். அதே போல் எங்களோட குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். சபைக்கு வந்து 2 வருடங்கள் ஆகிறது. ஆனால் வரும்போது நான் ரொம்ப துக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வந்தேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ தாய்மார் என் பேரை உச்சரித்து ஜெபிச்சு தினம் காலைதோறும் என் மகளையும் நான் இவ்வளோ பாடுகள் மத்தியில் ரொம்ப பலவீனப்பட்ட நிலைமையில வந்தேன். எங்கே வழி இல்லைன்ற அளவுக்கு இருந்தேன். ஆனால் அதிலேருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து இந்த தாய் தகப்பன் எல்லாருமே ஜெபிச்ச ஒரு ஜெபந்தான் இன்றைக்கு நான் பலத்தோடு இருக்கிறேன். வேலையிலையும் போராட்டம், எனக்கு சோர்வு, சொல்ல முடியாத வேலை, சொல்ல முடியாத பலவீனம், நோய்கள். ஆனால் எல்லாவற்றிலையும் வந்து நான் காலையில் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஏதாவது எனக்கு ஜெபிங்க, பிள்ளைக்கு ஜெபிங்க, படிப்புக்காக ஜெபிங்க. அந்த ஜெபந்தான் எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தினு நினைக்கும் போது கர்த்தர் பெரியோர் மகிமையாக நடத்துகிறார். கர்த்தர் இந்த இடத்துல நாங்கள் நம்புங்க. கர்த்தரை நீங்கள் நம்பினா கட்டாயம் விடுதலை எல்லாருக்குமே உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2009ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இருந்து எங்கள் குடும்பம் இங்கே வந்து சேர்ந்தது. ஆனாலும் எனக்கு வர முடியலை. அது அந்த 15 வருடங்களாக நான் தனிமையில் தான் இந்த வருடங்களை எல்லாம் கொண்டாடினேன். 2025ஆம் ஆண்டு என் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து கொண்டாடத்தக்க தெரிவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து என் கணவர் 13 வருஷம், நான் வந்து 2.5 வருஷங்கள் ஆகிறது. நல்ல ஆவிக்குரிய சபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆவிக்குரிய தகப்பன் குடும்பத்தை தந்திருக்கிறார். பிள்ளைகள் வரைக்கும் மூத்தவருக்கு 15 வயசு, 2வதுக்கு 14 வயசு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால் ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவை இருக்கிறதால
எங்களோட பிள்ளைகளின் மார்க்ஸுகள் பிள்ளைகள டேலண்ட் எல்லாம் கர்த்தர் பெஸ்ட்டாகவே வச்சிருக்கிறார். இந்த முறை எடுத்த எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே அவங்க வகுப்பில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமமே மகிமை. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த சபையிலே அருமையான போதர் குடும்பத்தை தந்திருக்கிறார். அன்பான விசுவாசிகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாது போன 20ஆம் தேதி எனது கணவருடைய சகோதரி லண்டன் தேசத்தில் மரித்து போயிட்டார். முதல் நாள் இவர்கள் சூம் பிரேயரில் ஜெபித்தவர்கள் இவருக்கு விசா கிடைக்கணும் என்று சொல்லி, ஆனாலும் இமெயில் அனுப்பியிருந்தவங்க எம்பசிலேருந்து இவருக்கு 5 days ஆகும் என்று சொல்லி, கர்த்தருடைய கிருபையினால் 4 நாளில் இவருக்கு விசா கிடைச்சு முகமுகமாய் போய் சௌரி போய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி உற்சாகமாய் நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். இவ்வளவு நேரம் சாட்சிகள் சொன்னார்கள். இந்த கிறிஸ்மஸில் நான் நோம்பெல்லாம் நிற்க முடியாது. எனக்கு ஆக்சிடென்ட் பட்டு கால் உடைந்திருந்தது. அந்த காலை கத்தர் நான் அழுதன ஆண்டவரே, நான் கிறிஸ்மஸ் வரமாட்டேன், இந்த நியூ இயர் எல்லாம் வரமாட்டேன் ஆண்டோட போராடினேன். உடைந்து போன எலும்பை ஒட்டி அவ்வளவு பலமாய் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி. அவர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய ஆண்டவர். அவருடைய நாமத்தை இந்த வேளையில தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இம்மட்டுமாய் தெய்வம் நடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருமா போல எங்களை சுமந்து வந்தவர் இனிமேலும் எங்களை சுமப்பார், இனிமேலும் எங்களை தாங்குவார், இனிமேலும் எங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்திடுவோம், போற்றிடுவோம், ஆராதனை செய்கிறோம், பணிந்திடுவோம், தொழுதிடுவோம், ஆராதனை செய்கிறோம். துதித்திடுவோம், போற்றிடுவோம், ஆராதனை செய்கிறோம், பணிந்திடுவோம், தொழுதிடுவோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இயேசு நாமத்தையே உயர்த்தியே 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 ஆராதனை செய்கிறோம். துதித்திடுவோம், போற்றிடுவோம், ஆராதனை செய்கிறோம், பணிந்திடுவோம், தொழுதிடுவோம், ஆராதனை செய்கிறோம். துதித்திடுவோம், போற்றிடுவோம், ஆராதனை செய்கிறோம், பணிந்திடுவோம், தொழுதிடுவோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆராதனை செய். வானிலும் பூமியிலும், வானிலும் பூமியிலும் முழங்கால் யாவும் முடங்கும். வானிலும் பூமியிலும் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். வானிலும் பூமியிலும் முழங்கால் யாவும் முடங்கும். வானிலும் பூமியிலும் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். ஆராதனை செய்யும், ஆராதனை செய்கிறோம்.
இருப்பாய் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கர்த்தர். கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல் அதிகமாய் என் தேவன் பிரகாசிக்க பண்ணுவிப்பார். நம்முடைய பிரசன்னத்தினால, நம்முடைய அபிஷேகத்தினால, நம்முடைய மகிமையினால அவர் ஊற்றி 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 அதிகமாய் பிரகாசிக்க பண்ணுவிப்பார். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் தந்தவரே, சொன்ன வாக்கி உம்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, எங்கள் வாக்கி உம்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும்
மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா, இந்த நாளிலும் ராஜா, இந்த வருடத்தின் கடைசி நாளில் நேரத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடமெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் காத்து கழுகை போல் சுமந்தவரே அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இந்த வேளையிலும் ஐயா எஸ்தர் குழுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க. இந்த புதிய வருடத்தில் இன்னுமாக ஓடத்தக்கவும் ஐயா, உமக்காக வாஞ்சையோடு தாகத்தோடு நிற்கவும் ஆண்டவர். என்னிடத்தில் வாஞ்சை உள்ளவனை நான் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றீரே. இல்லை அப்பா, அந்த எஸ்தர் குழுவை ஆசீர்வதிங்க. இந்த சபைக்கு ஒரு தூணாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். இன்னும் பழகி பெருகத்தக்க ஐயா. ஐயா, காலை ஆராதனை, மாலை அப்பா ஜெபம், காலையில் 2 மணி ஆண்டவரே நேரம் உமக்காக செலவழிக்கிறாங்கப்பா. அதே போல் ஆண்டவரே இரவு ஜாமக்கார ஜெபம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் ஆண்டவரே ஐயா இதில் கலந்து கொண்டு ஒரு மனமாக ஆண்டவரே எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவரே வாஞ்சை உள்ளவர்களோடு ஐயா நீங்கள் இருக்கிறீங்க ஐயா. உமக்கென்று ஒரு கூட்டத்தை எழுப்பி வைத்திருக்கிறீங்க. அழைத்தவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்பதை போல ஐயா இந்த குழுக்களை ஆண்டவரே இன்னமாக ஆசீர்வதிங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் கொடுக்குற ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளையும் ஐயா நீங்கள் நேர்த்தியாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே என் தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அடியாளை தாழ்த்தி உயர்த்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேங்க்யூ. அடுத்ததாக பாஸ்டர் ஜோவேல் அவர்கள் முன்னுக்கு வந்து ஜெபிக்க போகிறார் 2 நிமிடம். ஜோர்தானில் இருக்கிறதான உடன் ஊழியர்கள், il y a le pasteur Joël qui va venir prier pour tous les serviteurs qui nous aident en Jordanie. ஜோர்தானி, ஜெர்மனில், en Allemagne aussi, லண்டனில், à Londres, இந்தியாவில் இருக்கிற ஊழியங்கள், les ministères qui sont en Inde, அதாவது குஜராத்தில் இருக்கிற ஊழியங்கள், குஜராத், எல்லா கிளச்சப ஊழியங்களுக்காகவும் எங்களோட இருக்கிற எல்லா உடன் ஊழியக்காரருக்காகவும் பாஸ்டர் ஜோவேல் வந்து 2 நிமிடம் சுருக்கமாக ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்கள் ஜீவனூற்று சபை அநேக இடங்களில் பரவி இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இன்னும் அநேக இடங்களுக்கு கொண்டு போக போகிறார். வருகிற வருஷத்தில் எங்கள் ஜீவனூற்று சபை எல்லா தேசங்களிலும் பரவி பாய போகிறது. ஆமென். அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப போகிறார். அதற்காக நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் ஜெர்மன் தேசத்தில் நான் விசேஷமாக ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஜெசி சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். குஜராத் தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேசங்களில், லண்டன் தேசத்தில், இன்னும் இந்த பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் இருக்கிற எங்கள் உடன் ஊழியக்காரர்களை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்த தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்றைக்கி ஜெர்மன் தேசத்தில் வல்லமையும் அதிசயம் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசங்களிலும் கூட எங்களை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதற்கெல்லாம் உங்களுடைய ஜெபங்கள் தான் எங்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. உங்கள் ஜெபம்தான் உடன் ஊழியக்காரர்களை தாங்குகிறது. இன்னும் அநேக ஊழியர்களை எழுப்ப உங்கள் ஜெபம் எங்களுக்கு முதுகெலும்பாய் இருக்கிறபடினால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் ஜெபம், une dernière prière. விசேஷமாக எக்லீஸ் ரிஃபார்மே இந்த ஆலயத்தை தந்த அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். On va spécialement prier pour l'église réformée, ceux qui nous ont loué ce temple pour nous. பாஸ்டர் இம்மானுவேலுக்காக, pour le pasteur Emmanuel, அதே நேரத்தில் எங்கள் பிரசிடென்ட்டுக்காக, pour pour le président aussi. எல்லாத்திலும் விட எங்களுக்கு நல்ல அருமையான ஃப்ரேயர் ஒஸ்காருக்காக, அவருடைய ஃபேமிலி, எல்லா எக்கிப்புக்காகவும் எங்களுக்கு இந்த வருஷம் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. On a eu beaucoup d'épreuves cette année. எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. Beaucoup de problèmes. ஆனால் எல்லாத்திலும் எங்களுக்கு உடன் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய உதவி செய்து ஆலோசனை கொடுத்து எங்களுக்கு கைட் பண்ண அவர்களை கர்த்தர் 1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாங்கள் எக்லீஸ் ரிஃபார்மே சார்சல் இதுக்காக. Et dans tout cela, ils nous ont guidés, ils nous ont soutenus
Et donc on va vraiment prier pour que Dieu bénisse l'église réformée de எல்லாரும் நாங்கள் Sarcelles. ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். On va prier tous ensemble. ஹalleluya ஹalleluya. தகப்பனே, எங்களுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு கஷ்டமான நெருக்கமான நேரங்களில் எங்களுக்கு ஓடி வந்து உதவிகளை எல்லாம் செய்து இந்த நல்ல எக்கிப்புக்கு நல்ல டீமுக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அடுத்ததாக சிறியொரு கர்த்தரை மகிமைப்படுத்த சின்ன பிள்ளைகள் டான்ஸ் இருக்கிறது. அதுக்கு அப்புறம் ஒரு பாடல், அப்புறம் நான் கடந்து செல்வோம். ஆமாம். பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, வீடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே, வீடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தானானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தனனானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தனனானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தனனானே நான்.
இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆஸ்கார் வந்து 2 வார்த்தைகளை சொல்லுவார். Il va le dire 2 mots d'encouragement. எல்லாரும் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். Merci à celui que j'ai toujours appelé mon frère Gérard. நான் எப்பொழுதும் இருந்து என்னுடைய சகோதரன் ஜெரார்டு கூப்பிட்ட அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். De me laisser nous dire 2 mots. உங்களுக்கு 2 வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு டைம் கொடுக்கிறதுக்காக. À l'aube de la nouvelle année 2025. இந்த புதிய ஆண்டு வர்றதுக்கு பற்றி. Il vous l'a dit, nous avons eu beaucoup de problèmes. அவர் சொன்னது மாதிரி अनेक பிரச்சனைகள் வந்துச்சு இந்த வருஷம். Mais souvenez-vous, le 31 décembre 1923. நீங்கள் நினைவு கூறுங்கள் 31 டிசம்பர் 1923 ஆண்டு. Nous étions à Perfit. அங்க பெர்ஃபிட்ல இருந்தாங்க. Et le message qui nous venait ce soir là de ma part par l'Esprit Saint. Et பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசினது என்னென்றால் c'était je vous salue. Vous êtes comblés de grâce. என்னென்றால் Dieu est avec vous. நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கு கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா என்ற தேவன் உங்களோடு இருக்கிறார். Et Dieu nous promettait d'être avec nous en 2024. 2023 ஆண்டு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்னென்றால் 2024 ஆண்டு எங்களோடு இருப்பார் என்று. Et quand nous voyons les difficultés que nous avons traversées, il a été avec nous, n'est-ce pas? நாங்கள் கடந்த வந்த பாதைகள் கஷ்டங்களை திரும்பி பார்த்தா அவர் எங்களோடு கூட இருந்தார் தானே. Il a été avec nous. அவர் எங்களோடு கூட இருந்தார். Cette année, il nous envoie un nouveau message. இந்த வருஷம் ஒரு புதிய ஒரு வார்த்தை. Le nouveau message, c'est qu'il dit qu'il va faire encore plus qu'en 2024. புதிய வார்த்தை என்னென்றால் இந்த வருஷத்தை பார்க்க வருகிற வருடம் அதிகமாக எங்களுக்கு செய்ய போகிறார். En 2025, இந்த 2025 nous dit Dieu dans Ézéchiel. Ézéchiel எழுதி இருக்கிறது. Si vous voulez, je vais être précis. Ézéchiel 36. Ézéchiel புத்தகம் 36 அதிகாரம். Du verset 25 à 27. 25 வசனத்திலிருந்து 27 மட்டும். Dieu nous dit ceci. தேவன் இப்படி சொல்கிறார். En 2025, 25 ஆண்டு je répandrai une eau pure sur vous. Je répondrai. Une eau pure. உங்கள் மேல ஒரு பரிசுத்தமான தண்ணி ஊற்றுவேன். Pour vous guérir de toutes vos souillures. உங்களை சுகப்படுத்துகிறதுக்கு. Pour effacer toutes nos peines de 2024. 24 ஆண்டு உங்களுக்கு இருக்கிற கவலைகளை எடுக்கிறதுக்கு. Dieu promet de nous purifier lui-même. தேவன் சொல்றார் தானே உங்களை சுத்தமாக்குவேன் என்று. En 2025, 2025 ஆண்டு nous dit Dieu, தேவன் சொல்கிறார், je vous donnerai un cœur nouveau. ஒரு புதிய ஒரு இருதயம் உங்களுக்கு கொடுப்பேன். Je mettrai en vous mon esprit. உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவியை வைப்பேன். Un esprit nouveau. ஒரு புதிய ஆவி. Pour que vous gardiez mes préceptes. என்னுடைய கட்டளைகளை நீங்கள் வெற்றிக் கொள்கிறதுக்காக. Je vous donnerai un cœur de chair. நான் ஒரு மாம்சத்தின் இதயம் கொடுப்பேன். Un cœur qui sait aimer. அன்பு காட்டக்கூடிய தெரிகிற ஒரு இதயத்தை கொடுப்பேன். En 2025, 2025 ஆண்டு Dieu promet de répandre son esprit sur nous. தேவன் எங்கள் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். De nous purifier. எங்களை சுத்தமாக்குவேன் என்று சொல்கிறார். Dieu va nous purifier par sa grâce. தன்னுடைய கிருபையினாலே எங்களை que nous avons tous reçu en Jésus-Christ né dans nos cœurs. இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதயத்தில் பிறந்ததனால அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். En 2025. 2025 ஆண்டு. Pourquoi Dieu veut-il nous donner un nouveau esprit? ஏன் தேவன் எங்களுக்கு ஒரு புதிய ஆவி கொடுக்க விரும்புகிறார்? Un nouveau esprit pour que nous marchions selon ses lois. அந்த புதிய ஆவி எங்களை அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுக்காக. Pour que nous gardions ses préceptes. அவருடைய கட்டளைகளை எங்களுக்குள் வெச்சிருக்கிறதுக்காக. Pour être fidèles à sa parole. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ்கிறதுக்காக. Alors, Pasteur Gérard et toute la communauté, c'est le moment où on forme les vœux pour les êtres qui vous sont chers. இந்த நேரம் தான் நாங்கள் உங்களுக்கு முக்கியமானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு கேட்கிற காரியங்கள். Et vous êtes chers à mon cœur. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியமானவர்கள். Et chers à ma famille qui m'accompagne, dont une partie m'accompagne ce soir. என்னுடைய குடும்பம் இங்கே எங்களோடு இருக்கிறார்கள், உங்களுக்கு நீங்க முக்கியமானவர்கள். Savez-vous pourquoi vous êtes chers à mon cœur? உங்களுக்கு ஏன் தெரியுமா நீங்கள் எனக்கு முக்கியமானவர்கள்? Parce que nous partons
partageons le même objectif. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே தரிசனம். Nous sommes enfants de Dieu. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். En 2025 nous voulons rester enfants de Dieu. 2025 ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். Alors si telle est notre volonté, அதுதான் எங்களுடைய சித்தம் என்றால், alors frères et sœurs en Christ, கிறிஸ்துவிற்கு சகோதரர்களே, je vous invite et je nous invite tous à entrer sans crainte dans l'année 2025 qui arrive, வருகிற வருஷத்துல பயம் இல்லாமல் நீங்கள் முன் செல்லலாம். sous la grâce de Dieu et de son Saint-Esprit. தேவனுடைய கிருபையிலும் அவருடைய பரிசுத்த ஆவியினத்துக்குள்ள. Et je vous assure, sa puissance nous accompagnera. வல்லமை எங்களோடு கூட வரும். Sans aucun doute. அதுக்கு சந்தேகம் இல்லை. Et si nous nous engageons dès maintenant à faire sa volonté, இப்பவே நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி நடப்பேன் என்று சொன்னார், et rien que sa volonté, அவருடைய சித்தத்தின்படியே நான் நடப்பேன் என்றார், il accomplira toute sa promesse. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். Car rien n'est impossible à Dieu. ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Je souhaite à tous et à toutes உங்கள் எல்லாருக்கும் une bonne année, une meilleure année 2025. நல்ல ஒரு புதிய ஆண்டு வாழ்த்துக்கள் நான் செலுத்துகிறேன். Que Dieu vous bénisse, que Dieu nous bénisse. Amen. Amen. உன் மீது நோக்கமா
படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு? உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தரே தெய்வம், ஒருவரே தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும். கேளு. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவி எங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆதிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா? பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. la la la
தகப்ப உன்னை இன்று கட்டி அமைப்பாரு. அழகான படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோபமா? கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீர தோற மணியே உன் சோகத்தை வர பணமே உன்னை படைத்தவர பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையை சொல்லு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையை சொல்லு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரலிட்டை போக்கி இவ சொல்லை நொடின்று நீக்கி. நுகத்தடி விரலிட்டை போக்கி இவ சொல்லை நொடின்று நீக்கி. கிருபையிலும் பதிலை கழிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி கழிவார். கிருபையிலும் பதிலை கழிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி கழிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரலிட்டை போக்கி இவ சொல்லை நடின்று நீக்கி.
நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு சொல்லுமா, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், ஆமாப்பா. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடு. சொல்லுவோமா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு சொல்லுமா, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், புலம்பை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுமா, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு சொல்லுமா, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. சிறுமையை நோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க துரட்டப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய காரியாய் சொல்லுமா, துரட்டப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய காரியாய் மாற்றினீர். வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோகி எங்கள் ஜீவனில் சொல்லுமா, வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோகி எங்கள் ஜீவனில் சொல்லுமா, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. எந்த நலுகுரல் கேட்டு தீருட்டாய் வந்தவரே, எந்த நலுகுரல் கேட்டு தீருட்டாய் வந்தவரே. வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீர் ஊற்றுவீர். வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோகி எங்கள் ஜீவன் சொல்லுமா, புறஜாதி என்னை தேடி வந்தீர். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றவர் நீர் அப்பா. வீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீராம் இயேசுவே. வீலகாய் ரோகி எங்கள் ஜீவனீர் ஊற்றினீர். வீலகாய் ரோகி என்னை
நன்றி உரிமை உயர்த்துகிறோம் தகப்பனே அப்பா. ஓ நீ சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவரே, எங்களை நோக்கி எங்களை பேச சொல்லி அழைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு முன்பாக தகப்பனே, உம்முடைய மகனால நாங்கள் நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே என்ன நடந்தாலும் தகப்பனே உம்முடைய கிருபை விலகார் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒரு போரும் விலகாரு தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஓ உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா இயேசுவே. அவருடைய கிருபை மாறாத கிருபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை மாறாத கிருபை. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. பிரார்த்தமா இருக்கிறீங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போல் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போல் கைவிடாத. எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேரு போனாலும், கரங்களை தட்டி பர்வதங்கள் பேரு போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத. சொல்லுமா யெகோவா நீசி, யெகோவா நீசி ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத. சொல்லுமா மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத. சொல்லுமா அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஒரு போரும் மாறாரப்பானவரே, ஒரு போரும் மாறாறு தகப்பனே அப்பா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாறு எந்தன் வாழ்விலே. ஆம்
தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம் மாறாது தகப்பனே. ஓ எங்கள் தூயவரே உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி அப்பாண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ தகப்பனே எங்கள் தூயரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. சர்வ வல்லவரே உமக்கே துதிகள மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பாண்டவரே. அவரை துதிக்க 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 வருகிற வருஷத்துக்கு எல்லா போராட்டத்துக்கு கத்தர் எல்லாம் முடிவை காட்டுற. இப்ப துதிக்க துதிக்க கரங்களை தட்ட 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 எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றும் கத்தர் முடிவுக்குள்ள கொண்டு வராரு. உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் கரங்கள் உயர்த்தி இந்த வேளையில கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். அவர் துதிக்கு ஆராதனைக்கு அவர் பாத்திரரா இருக்கிறார். அவர் ஒருவரே பாத்திரரா இருக்கிறார். உமக்கு நன்றி இயேசுவே. ஓ இயேசுவே உமக்கு நன்றி. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே எல்லாரும் கரங்கள் உயர்த்தி தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே என்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே எல்லாரும் கரங்கள் உயர்த்தி தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். எல்லாரும் கரங்கள் உயர்த்தி இந்த வேளையில ஓ பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. இயேசுவே உமக்கு நன்றி. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்தி சொல்லுமா மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை. யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுமா நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுமா உம்மை போல உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல
தகப்பனே. உம்மை போல வேறு யார் உண்டு தகப்பனே? எங்களை அணைக்க, எங்களை தேற்ற தகப்பனே யாருமே இல்லை அப்பானவரே, யாருமே இல்லை தகப்பனே அப்பானவரே. எங்களை கண்ணீர்களை துடைக்கிற தேவன் நீர் அப்பா, எங்களை கூக்குறகளை கேட்கிற தேவன் நீர் தகப்பனே. ஓ ரிபக சாந்தரமக சேத்தரே பேபே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி இயேசுவே. அவர் உயிரோடு எழுந்த தேவன், அவர் உயிரோடு எழுந்த தேவன். வேற யாருமே உயிரோடு எழும்பல. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் எங்களுக்காக மரணத்தை ஜெயித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்த தேவன். எங்களோடு இந்த அடுத்த வருஷத்தில் அவர் கடந்து வரப்போகிறார். உமக்கு நன்றி ஐயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவர், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. 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 அல்லேலூயா ஓசன்னா.
பக்கத்தில் இருக்கிறவர்களை கரங்களை கொடுத்து வாழ்த்துங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எல்லாரும் பக்கத்தில் ஒஸ்கார் பக்கத்தில் ஒரு ஆள் எய்திய பண்ணுங்க. ஒரு ஆள் Bila tu percaya avec à côté maman pour traduire. அதே மாதிரி for quelqu'un qui reste à côté Oscar qui peut traduire பண்றதுக்கு. Amen. ஒரு ஆள் ouais. Bila tu aller ouais. Un jeune il faut rester ouais tu vas aller ou quelqu'un Salomon il va être là ouais. OK vous aidez. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு நாளிலும் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். அதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துருப்போம். மகிழ்ச்சியோட ஆடல் பாடலோட ஆமேன் எல்லா விதமான சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த ஆண்டை ஒரு வேளையில் கஷ்டமாக இருந்திருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருந்திருக்கலாம். ஆனாலும் நாங்கள் இந்த ஆண்டை மகிழ்ச்சியோடு நாங்கள் கழிக்க கர்த்தருக்கு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் ஒவ்வொரு தடவும் இன்றைக்கு நாங்கள் சொன்ன காரியங்கள் என்னென்றால் நாங்கள் உயிரோடு நிற்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். ஆனாலும் கர்த்தர் பெரியவர். ஆமென். ஏன் எங்களை ஆமென் நன்றி கர்த்தர் எங்களை ஒரு சந்தோஷத்தோடு கழிக்க பண்ணினவர். ஆமென். இல்லை கரங்களை தட்டுமா கர்த்தருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஹோலிகோட் தொலைக்காட்சி ஜீவனீட்டு சபை என்று சொல்கிறது அது ஒரு குடும்பம். ஹோலிகோட் தொலைக்காட்சி ஜீவனீட்டு சபை என்று சொல்லுகிறது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை நேசிக்கிறவர்களும் இந்த குடும்பத்தை தாங்கிறவர்களும் தான் இதில் நிலை நிற்க முடியும், அல்லது ரொம்ப கஷ்டம். ஆமென். என்ன தேவன் அவர் பூமியை சிருஷ்டித்து ஆசீர்வதித்து ஒழுங்குபடுத்தின போது அவர் முதலாவது ஒரு குடும்பத்தை அவர் ஸ்தாபித்தார். ஒரு உண்மையுள்ள ஒரு குடும்பத்தை ஸ்தாபித்தார். ஒரு தேவ சந்ததி அந்த குடும்பத்தின் மூலம் பெருக வேணும் என்று சொல்லி அவருடைய வாஞ்சையும் தாகமும் இருந்தது. ஆமென். ஆனபடியால் தான் இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லா தேசங்களிலும் குடும்பத்துக்கு சத்ருவானவன் எதிராக இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ விதமான அலங்கோலங்கள் அவலட்சணங்கள் குடும்பங்களை சிதைச்சு கொண்டே இருக்கிறது. அநேக தேவ மனிதர்கள் தேவ தீர்க்கதரிசிகள் வர்ற வருஷத்துக்கான கொடுத்த முதலாவது பெரிய தீர்க்க தரிசனம் என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னால் சத்ருவானவன் குடும்பங்களை தாக்க போகிறான்னு சொல்லி. இதை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இதை குறித்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்முடைய குடும்பங்களை கட்டுறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை யாரு கட்டுறது? கர்த்தர். ஆமென். கர்த்தர் வீட்டை இது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம், நன்றாய் தெரிந்த வசனம். ஆனபடியால் தான் கர்த்தரால் நம்முடைய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனபடியால் தான் கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆனபடியால் பொல்லாத பிசாசு என்ன காரியங்களை முன்குறிச்சாலும் முன் அறிவித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். ஆமென். ஆனபடினால இந்த வருடத்தில் ஒரு வேளையில் நாங்கள் இந்த 12 மாதமும் நாங்கள் பார்த்திருப்போம். ஒரு வேளையில் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். இனி என்னென்று 2005ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு நான் கடந்து போக போகிறேனே என்று சொல்லி ஒரு ஏக்கம் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளேயும் அது ஏதோ ஒரு மூலையில் கிரியை செய்து கொண்டிருக்கும். இந்த ஆராதனை முடிஞ்சு வெளியால் போகிற போது என் குடும்பத்தை நான் எப்படி பார்க்க போகிறேன்,
என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி காரியங்களை செய்ய போகிறாங்க, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்று சொல்லி எத்தனையோ வித போராட்டங்கள் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இருதயத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆமேன். ஆனபடினால எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமேன். எங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், என் தேவனாய கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவர் எங்களை கட்டுவார், அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை தூக்கி அவர் சுமப்பார். ஆமேன். இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் போவோம் ஒரு கொஞ்சம் நேரத்தால். ஆனபடினால இந்த கடந்த 12 அழகான பாடலை பாடினாங்க பிள்ளைங்க. என்ன பாடினாங்க? கடந்ததை நினைச்சு நாம் என்ன செய்யக்கூடாதாம்? கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒரு கவலை என்ன இருக்கும்? வசனம் சொல்லுகிறது போல விதைப்பும் மறுப்பும் ஒரு நாளும் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி, ஒரு வேளையில் இந்த வருடத்தில் எத்தனையோ கடினமான வார்த்தைகளை நாங்கள் பேசி இருக்கலாம். வசனம் சொல்லுது, நாங்கள் பேசப்பட்ட ஒவ்வொரு கடினமான வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேணும். அதை விசாரிக்கிறதற்காக கர்த்தர் 1000 பரிசுத்தவான்களோட கூட வருவார் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினால ஒரு வேளையில் நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம், அல்லது நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம். ஏன் நமக்கு நாமே கடின வார்த்தைகளை பேசியிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் என்ன செய்யுமாம்? சகல பாவங்களையும் கழுவி என்ன செய்யுமா? சுத்திகரிக்குமாம். ஹல்லேலூயா. சகல பாவங்களையும் கழுவி என்ன செய்யுமாம்? சுத்திகரிக்கும். ஆனபடினால இந்த கடினமான வார்த்தைகள் ஒரு வேளையில் உங்களுடைய இருதயம் புண்பட்டிருந்தா, ஒரு வேளையில் உங்களுடைய ஆத்மா நொந்து போயிருந்தா, ஆவியில கலக்கம் இருந்திருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒரு விடுதலையோடு நாங்கள் 2025ஆம் ஆண்டு நாங்கள் கடந்து போக வேணும். ஆமேன். அந்த விடுதலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால் இன்றைக்கு அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என்னுடைய குற்றங்களை மன்னியுங்க. கர்த்தாவே, தாவீதின் குமாரனே, என்னுடைய பெற்றோருடைய குற்றங்களை மன்னியுங்க. தாவீதின் குமாரனே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்தாசி அனுப்புங்க என்று நாம கேட்கிற போது தன்னிடத்தில் வர்ற ஒருவரையும் வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நான் புறம்பாக தள்ள மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும், ஒரு வேளையில் விழுந்திருக்கலாம், ஒரு வேளையில் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஒரு வேளையில் பலவீனப்பட்டிருக்கலாம், ஒரு வேளையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் கழுவி நம்மை சுத்திகரித்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ள புதிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் எங்களை கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனபடியால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வேளையில் நாங்கள் கேட்கிற செய்திகள் யுத்தங்கள், இஸ்ரவேலில் யுத்தம், அதே போல உக்ரைனில் யுத்தம், இன்னும் காரியங்கள் என்னென்ன மாதிரி போகுமோ என்று சொல்லி ஒரு வேளையில் நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். எல்லா பொருளும் விலை ஏறி கொண்டு போகிறது, எலக்ட்ரிசிட்டி விலையை ஏறி கொண்டு போகிறது, தண்ணீர் விலையேறி கொண்டு போகுது, என்னதான் செய்ய போறேன் என்று சொல்லுகிறார், யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கை கர்த்தர் பஞ்ச காலத்தில் 100 மடங்காய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும், அவர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கடல் சமுத்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். எங்களுக்கும் அவர் நானே வழியும் சத்தியனும் ஜீவனும் என்று சொல்லி எங்களுக்கு வழியாக, எங்களுக்கு துணையாக, எங்களுக்கு கேடகமாக, எங்களுக்கு அரணாக, எங்களுக்கு அவர் பெலனாக, அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உச்சரியுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சுமந்து காக்கிற தேவனாய் இருக்கிறவர். அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாமத்தை நாங்கள் அறிக்கை பண்ண அவர் என்ன வசனம் சொல்லுகிறது, கழுகுகளை போல நாங்கள் உயர சட்டையை அடிச்சு பறக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் நேரம் இன்னொரு 10 நிமிடம் இருக்கிறது. நாங்கள் போகிற போது வாக்குத்தத்தத்தோட புதிய வருஷத்துக்குள்ள போகணும். ஆமென். புதிய வருஷத்துக்கு நாங்கள் போகிற போது எப்படி போகணும்? வாக்குத்தத்தத்தோட போகணும். இந்த புதிய வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உபாகமம் 31வது அதிகாரத்தில் 8வது வசனம்.
8வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் தாமே, எல்லாருமா சேர்ந்து நாம் படிப்போம். கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், வாங்க. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே எனக்கு, எல்லாருமா நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னோடே இருப்பார், அவர் என்னோடே இருப்பார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நான் பயப்படவும் கலங்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இல்லாம கரங்களை தட்டுமா நல்ல வாக்குத்தத்தத்துக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடியால் பாருங்க, கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர். இந்த கடந்த வருஷத்துல கர்த்தர் எங்களோடு கூட இருந்தவர். ஆனால் இந்த வருஷம் தேவனுடைய வாக்குத்தத்தம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, எங்களுக்கு முன்னால போறாராம். அவர் எப்படி போறாராம்? எங்களுக்கு முன்னால போறாராம். ஹலோ, அப்ப முன்னால கர்த்தர் நமக்கு எப்படி போவார்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் முன்னுக்கு என்ன போறாராம்? கோணலானவைகள் எல்லாவற்றைகளையும் தடைகளை எடுத்து போடுகிறவர், எங்களுக்கு முன்னால போகிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்னென்ன தடைகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுகிறவர், எங்களுக்கு முன்னால கடந்து போவார். ஹல்லேலூயா. ஆனபடினால இந்த 2025ஆம் ஆண்டு நாம தடைகளை காண போவதில்லை. ஆமென். நாங்கள் அறிக்கை பண்ணி சொல்லுங்க, ஆமென் என்று நல்லா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்னால தடைகளை எடுத்து போடுறவர் எங்களுக்கு முன்னால போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எதிராக யாருமே என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்கவே முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. அவரால் தூக்கி போட முடியாத பாரம் எதுவுமே இல்லை. ஆமென். ஆனபடினால எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வலிகளை மாத்திரமல்ல, எங்களுடைய என்னென்ன ஏரியாவில் எங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்குதோ, போராட்டங்கள் இருக்குதோ, எல்லாவற்றையும் தூக்கி போடுவார். நீங்க பாருங்க, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் நம்ம பட்ட பாடுகள், போராட்டங்கள், சகிப்பு தன்மைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு கைமாறு கொடுக்கிற வருஷமாக, ஆசீர்வதிக்கிற வருஷமாக, எங்களுக்கு நன்மைகளை பொழிகிற ஒரு வருஷமாக கர்த்தர் அதை ஆமென் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க, அறிக்கை பண்ணி விசுவாசிங்க. விசுவாசத்தினால நாங்கள் நீதிமான்களாக நாங்கள் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எல்லாமே ஆமென் என்று வருகிறதாம். ஹல்லேலூயா. ஆனபடினால அவர் முதலாவது காரியம் எங்களுக்கு முன்னால போவார். ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியால புறப்படும் போது ஒரு காரியத்தை நம்ம மறக்க கூடாது. எனக்கு முன்னால கர்த்தர் போறார். ஹல்லேலூயா. தேவதூதனோ யாரும் எங்களுக்கு முன்னால் போகல, என்னை உருவாக்கி என்னை சிருஷ்டித்து தாயின் கற்பத்தில் என்னை சுமந்து காத்த தேவனே என்னோட கூட வர்றது மாத்திரமல்ல, எனக்கு முன்னால் அவர் போகிறவராய் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக மாறப்போகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் சுமக்க வேணும். இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய இருதயத்தின் பலகையில் நாம் எழுதப்பட வேணும். தேவன் எனக்கு முன்னால் போகிறார், தேவன் எனக்கு முன்னால் போகிறார். இந்த ஜூதர்களுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா வாசல்ல மெனோரான் ஒரு பஸ் இது இருக்கும், ஒரு இதொன்று இருக்கும், ஒரு குத்து விளக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு எழுத்தொன்று இருக்கும். அங்கே அந்த எழுத்துக்குள்ள, அந்த வாசல், அந்த பலகைக்குள்ள, கற்பலகைக்குள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்கும். அவங்க அதை தொட்டு அந்த வார்த்தை எல்லாத்தையும் அவங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கண்டு போகும்போதும் அவர்கள் வார்த்தையோடு போவாங்க, வரும்போதும் அவர்கள் அந்த வசனத்தோடு தான் வருவார்களும். அதே போல நம்முடைய தேவன் இன்றைக்கு இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும், ஜீவனிட்டு சபை பிள்ளைகள், தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் முன்னால நம்முடைய தேவன் கடந்து போவார். இதை உங்கள் கண்கள் காணும், நம்ம கண்கள் காணும். நீங்க போகிற போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள பயம் இருக்காது, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த உபாகமம் 31 அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் ரொம்ப பயப்பட்டு போனாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அவர்கள் பாளையத்துக்கு பின்னால் வந்து எதிரிகள் அவர்களை குறிவைத்து அநேகரை மடங்கடிச்சிட்டாங்க. இதனால் இவர்களுக்குள்ள பயம் பிடிச்சிட்டுது. இனி என்ன செய்ய போகிறோம்,
எல்லா எதிரிகளும் எங்களை சுற்றி நிற்கிறாங்களே, நாங்கள் என்ன செய்கிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பயந்து போன இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் ஆலோசனை கொடுக்கிறார். யோசுவா ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அதே போல் இன்றைக்கு ஒரு வேளையில் இந்த இடத்துல நீங்கள் நொந்து போயிருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையால், என்ன பாடுகள் பிரச்சனையால், எக்ஸாமில், வேலையில், என்னதான் ஒரு வேளையில் விசா பிரச்சனையில் இருந்தாலும், ஒரு வேளையில் அப்படிப்பட்டு இருக்கிற எங்களுக்கு முன்னால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் நினைவு கூற வேணும். எங்களுக்கு முன்னால் கர்த்தர் கடந்து போறார். நமக்கு முன்னால கர்த்தர் கடந்து போறார். உங்களுடைய ஆயுஷை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். வியாதியை கர்த்தர் குணப்படுத்துகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார். இருப்பார். என்னாகமம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லி. அவர் பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி வசனம் கேட்கிறது. ஆமேன். அடுத்ததாக வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உன்னோடே இருப்பார். அவர் என்ன செய்வாராம்? அவர் நம்மோட இருப்பார். பாருங்க, சின்ன பிள்ளை நடந்து தகப்பன் சின்ன பிள்ளையோட நடக்கல தகப்பனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த தகப்பனுடைய வேகத்துக்கு இந்த புள்ள நடக்காது. ஆனா அந்த நேரம் தகப்பன் என்ன செய்வார் தெரியுமா? அந்த புள்ளைய தூக்கி தோல்ல போட்டுருவார். அந்த புள்ளைய தூக்கி என்ன செய்வார்? தோல்ல போட்டுருவார். ஆமே. பிள்ளைக்கு ஒருவேளை இஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி இஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் தூக்கி தோல்ல போட்டா தகப்பன் தன்னுடைய வேகத்துக்குள்ளே நடப்பார். ஹல்லேலூயா. அதே போல ஒரு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களால் ஒரு வேளையில் நடக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை தோல்ல போடுற வருஷம். அவர் உங்களை தூக்கி சுமக்கிற வருஷம். ஹல்லேலூயா. அவர் உங்களை தூக்கி சுமக்கிறதான வருஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லி ஆனபடியால அவர் 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 என்ன செய்வார்? நம்மோடு கூட இருப்பார். இருப்பார் இருப்பார் இருப்பார். அடுத்த வசனம் என்ன சொல்வது? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு வேளையில நீங்க மறந்து போனாலும், ஒரு வேளையில நீங்க ஏதோ ஒரு அசதியா இருந்தாலும், அவர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை. அப்படினால எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்போமா? இந்த வேளையில ஒரு நிமிடம் நாங்கள் எழுந்து நிற்போம். 2025ஆம் ஆண்டுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். எல்லாருமா துதிக்க போறோம். கண்களை மூடி நல்லா ஜெபிங்க. நல்லா துதியோட ரீகா ராபா நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. ஹல்லேலூயா. ரீஷாக ராபா லாமா காதா ராபா லா பாபா. நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. நீர் நல்லவர். எல்லாரும் ஹல்லேலூயா. எக்காலம் ஹல்லேலூயா. ரீஷாக ராபா லா எக்காலங்கள் ரோஷ் அந்த ராபா லாமி அந்த ரக்கல் பாபா. நல்ல துதிங்க. ஹல்லேலூயா. நீர் நல்லவர். ரோமா கா ராபா லாமா ஷந்த ரக்கல் பாபா ராபா ராமலா இம்மனுல் ரீஷா ராபா லாமா தராபா பாபா. நன்றி என்று சொல்லி நல்ல துதிங்க. ஓ ராஹா ராபா லாமா மா கா ராபா லாமா மா ஷராபா பாபா. நன்றி. எல்லாரும் ஓரி அந்த ராபா லா ஷக ராபா. நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றி. ரீகா ராபா லாபா சா ராபா லாபா பாபா. ஓ ராமா கா ராபா லாபியா ராபா லாமா மா ராகா ராபா லா பாபா. ஓ ராபா ஷாத ராபா லாமா கா ராபா லாமி அந்த ரக்கல் பாபா ராபா. ஓ நன்றி தகப்பனே, நீர் நல்லவர். ரோமா ராமா காதா ராபா லாமா ஷ. நல்ல ஜெபிங்க. எல்லாரும் நல்ல வாயில திறந்து ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க பாங்க. ஊழியக்காரன் மைக்கெடுங்க. ஹல்லேலூயா. ரோமா ராபா ஜோனிசம் பாஸ்டர் ரூபன். ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க. ஹல்லேலூயா. ராகா ராமா கா ராபா லாபா ரோதோ ரோபோ. நல்லா ஜெபிங்க. எங்க ரூபன் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஓ ராகா ராபா ஜோவேல் பிரதர் பாருங்க. எல்லாரும் ரோசோ கா ராபா லாமா மாமா. நல்லா ஜெபிங்க. ராதா ராபா லாமா ஷாகா ராபா லாத்தா ராபா பாபா. மோதோ ரோபோ லோமோ ஷியந்த ராபா ராமி கா ராபா லாத்தா ராபா பாபா. ஓ ராஹா ராபா. அந்நிய பாஷையில ஜெபிங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில ரோ கோ ரோபோ லோமோ ரோபி கா ராபா லாமா ஹா ராபா பாபா. ஓ மா ராபா லாமா கா ராதா ராபா லாமா ஷியந்த ராபா பாபா.
ஓமா ராபா லாமா ஷியந்த ரக்கல் பாபா ரோ ரோ தோ ரோபோ ரோபி அந்த ராபாபா மாதா ராபா லாமா ஷாபா ராபா லோபி அந்த ரக்கல் பாபா ராபா பாபா மோ 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 ரோபோ லோமோ கோ ரோபி நல்ல குரலில் உயர்த்தி நல்ல தமிழ்ல ஜெபிக்கிறார்கள். ஜெபிங்க ஜெபிங்க, ஆசீர்வதிங்க 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 ஆசீர்வதிங்க. தகப்பனே எல்லாரும் கேளுங்க, கூக்குரலிட்டு கேளுங்க. தாவீதின் குமாரன் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்ல வாயில திறந்து கட்டுக்கள் எல்லாம் உடையட்டு, எல்லா போராட்டங்களும் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நீக்கி புதிய வருஷத்துல கர்த்தர் புதிய கிருபை கடந்து வரட்டும். ராமா காத்த ராபா லாமா மை மாமா ரோமோ ரோமே கா ராபா லோ ரோ ரோ ரோபா கரா பாபா ஓ ஷராபா ராமா ராபா 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 ராமே ஓ ரா லஹா ராபா பாபா ராபா கராபா லாமா கராபா பாபா ஓ ராமா லாமா கராபா லாமா ஷா கராபா லாமி அந்த ராபா பாபா ஓ ஷேரே கே ரேபி அந்த ராபா ராபா மாமா கராபா லாமா ஷந்த ராபா ராபி அந்த ரக்கல் பாபா ராபா மாதா ராபா லாமா மா ஷேபே ரேபே கராபா ராமா கராபா ராபா கராபா பாபா Ari kala baba 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 oro kolo borobo shika baba 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 ori mari kala barama shikara bala barama ori kababa எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சோதானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் பார்த்தவர் கரங்களை தட்டி. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகத்திற்றவர், இயேசு நாமத்தில் அகத்திற்றவர். சொந்த மட்டும் காத்த வினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மயலோரில் என்னை காக்கும் தேவமே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மயலோரில் என்னை காக்கும் தேவமே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே, மகிழ்வானீரூற்றிருமே, மகிழ்வானீரூற்றிருமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. கூட இருக்கிறார்
இயேசுவின் நாமம் பாரட்டும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலம் இயேசுவின் நாமம் பாரட்டும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாவ பிசாசை துரத்திட நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாவ பிசாசை துரத்திட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் ஹalleluya 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 அப்படியே உட்காருவோம். உடனடியாக நாங்கள் தொலைக்காட்சியை பார்த்து இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு புதிய வருஷத்துக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து விடுகிறது. உபாகமம் 31:8 உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you. ஆமென்.